எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கிங் ஆஃப் அண்டு மார்க்கிங் ஆஃப் டேபிள்ன்ற டாப்பிக்கை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஐடி ஃபிட்டர் ட்ரேடுக்கு உண்டான ஃபஸ்ட் இயரில் அக்குபேஷனல் ஹெல்த் அண்டு சேஃப்டின்ற சாப்டரை முடிச்சுட்டு ரெண்டாவது பேசிக் ஃபிட்டிங்கிற சாப்டருக்குள்ளே நம்ம வந்துட்டோம். நம்ம இப்போ இந்த டாப்பிக்கை முடித்ததுக்கப்புறம் அக்குபேஷனல் ஹெல்த் அண்டு சேஃப்டின்ற டாப்பிக்கில் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி அதுக்கு உண்டான டெஃபினேஷனோட நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, மார்க்கிங் ஆஃப் ஆர் லேஅவுட் இஸ் கேரிட் அவுட் டு இண்டிகேட் த லொக்கேஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் டு பி டோன் அண்ட் ப்ரொவைட் கைடன்ஸ் டியூரிங் ரஃப் மெஷினிங் ஆர் ஃபைலிங். அதாவது மார்க்கிங் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பணிப்பொருளில் நாம் செய்ய வேண்டிய ஒர்க்கின் இடங்களை சொல்கிறதும் ஒர்க்கின் இடங்களை குறிப்பிடுவதற்கும், அடுத்தது ரஃப் மெஷினிங் ஃபைலிங், எந்த இடத்துல ரஃப் மெஷினிங் எந்த இடத்துல ஃபைலிங் செய்ய வேண்டிய இடங்களுக்கு வழிகாட்டுறதுக்கும் தான் இந்த மார்க்கிங் ஆஃப் அப்படின்றது வந்து பயன்படுது. ஓகேவா? இந்த மார்க்கிங் ஆஃப் அப்படின்னா என்னன்னா, பணிப்பொருளில் நாம் செய்ய வேண்டிய ஒர்க்கின் இடங்களை குறிப்பிடுறதுக்கும், ஒர்க் மீன்ஸ் வேலைகளின் இடங்களை குறிப்பிடவும், ரஃப் மெஷினிங் ஃபைலிங் செய்ய வேண்டிய இடங்களுக்கு வழிகாட்டவும் மார்க்கிங் ஆஃப் வந்து பயன்படுகிறது. ஓகேவா? அடுத்தது விட்னஸ் மார்க்ஸ். The line marked on metal surfaces is likely to be erased due to handling. To avoid this, permanent marks are made by placing punch marks at convenient mark intervals along the marked line. Punch marks act as a witness against inaccuracy in machining and hence they are known as witness marks. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெட்டல் சர்ஃபேஸ் மீது, ஓகேவா, மெட்டல் சர்ஃபேஸின் மீது நம்ம வரையப்படக்கூடிய கோடுகள் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது, ஜாப்பை வந்து நம்ம கையாளும் போது அது அழிஞ்சு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு, அழிஞ்சிடும். ஓகேவா? இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து பர்மனண்ட் மார்க்ஸை வந்து நம்ம பஞ்சை உபயோகித்து சரியான இடைவெளியில் பர்மனண்ட் மார்க்கை வந்து நம்ம உருவாக்குறோம். எதன் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சை உபயோகித்து நம்ம உருவாக்குறோம். ஓகேவா? இந்த பஞ்ச் மார்க்கு தான் வந்து மெஷினிங் செய்யும்போது வரையப்பட்ட கோடுகள் அழிந்தாலும் அதன் மேலே உருவாக்கப்பட்ட அந்த பர்மனண்ட் மார்க்கான இந்த பஞ்சு மூலம் ஏற்படுத்தப்பட்ட மார்க் வந்து அழியாது. மெஷினிங் செய்யும்போது நம்ம வந்து கரெக்டாக எந்த இடத்துல மெஷினிங் செய்யணும், எந்த அளவில் மெஷினிங் செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம அந்த பஞ்சு மார்க்கை வச்சு நம்ம பண்ணிடலாம். இதற்காக தான் வந்து விட்னஸ் மார்க்ஸ் வந்து உருவாக்கப்படுது அப்படின்றாங்க. அதாவது நம்ம மெஷினிங் செய்யும்போது ஏற்படும் துல்லிய குறைபாடு, ஓகேவா, மிஷினிங் செய்யும்போது ஏற்படும் துல்லிய குறைபாட்டுக்கு எதிராக இந்த பஞ்ச் மார்க் வந்து பயன்படுறதுனால இதை வந்து நம்ம விட்னஸ் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? விட்னஸ் மார்க்ஸ்னால் என்னென்னா, மெட்டல் சர்ஃபேஸின் மீது வரையப்படும் கோடுகள் வந்து நம்ம ஜாப்பை ஹேண்டில் பண்ணும்போது அழிஞ்சு போயிடும். ஓகேவா? இதனால் வரையப்பட்ட கோடுகள் மீது சரியான இடைவெளியில் பஞ்சை உபயோகித்து நம்ம மார்க்கை வந்து ஒரு அடையாளத்தை வந்து ஏற்படுத்துகிறோம். ஓகேவா? இந்த பஞ்ச் மார்க் வந்து மெஷினிங் செய்யும்போது இன்அக்யூரிஸ் அகைன்ஸ்ட், அதாவது துல்லிய குறைபாட்டுக்கு எதிராக செயல்படுறதுனால இதை வந்து நம்ம விட்னஸ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது மார்க்கிங் ஆஃப் டேபிள். ஓகேவா? அடுத்தது வந்து மார்க்கிங் ஆஃப் டேபிள். இதுதான் வந்து மார்க்கிங் ஆஃப் டேபிள். ஓகேவா? இந்த மார்க்கிங் ஆஃப் டேபிள் வந்து ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் ஃபார் மேக்கிங் அண்ட் ஒர்க் பீசஸ். ஓகேவா? ஏ மார்க்கிங் டேபிள் ஆர் மார்க்கிங் ஆஃப் டேபிள் யூஸ்டு அஸ் ரெஃபரன்ஸ் சர்ஃபேசஸ் ஃபார் மார்க்கிங் அண்ட் ஒர்க் பீசஸ். அதாவது பணிப்பொருளில் நம்ம குறியிடுவதற்கு ஒரு பொதுவான தளம் இல்லைன்னா ஒரு அடிப்படை தளமாக செயல்படுறது தான் வந்து மார்க்கிங் ஆஃப் டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? பணிப்பொருளில் நாம் ஏதாவது குறியிடுதல் இல்லை வரைதல் எந்த ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து ஒரு பொதுவான அடிப்படை தளம் தான் வந்து இந்த மார்க்கிங் ஆஃப் டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? மார்க்கிங் டேபிள்ஸ் ஆர் ரிஜிட் கன்ஸ்ட்ரக்ஷன் வித் அக்யூரேட்லி ஃபினிஷ்டு
top surfaces. The edges are also finished at right angles to the top surface. அதாவது மார்க்கிங் ஆஃப் டேபிள் வந்து ஓகேவா, மார்க்கிங் ஆஃப் டேபிள் ரிஜிட் அப்படின்னா நல்ல வலிமையான திடமான அப்படின்றது அர்த்தம். நல்ல திடமான கட்டுமானத்துடனும் வித் அக்யூரேட்லி ஃபினிஷ்டு டாப் சர்ஃபேசஸ். அந்த மார்க்கிங் டேபிளினுடைய மேற்பகுதி வந்து நல்ல ஃபினிஷிங் செய்யப்பட்டு இருக்கும். மார்க்கிங் டேபிள் வந்து நல்ல திடமான கட்டுமானத்துடனும் அதனுடைய மேற்பரப்பு வந்து நல்ல அக்யூரிசியாக ஓகேவா நல்ல நுணுக்கமான முறையில் ஃபினிஷிங் செய்யப்பட்டு இருக்கும். இதனுடைய எட்ஜஸ் விளிம்பு பகுதி வந்து மேற்பகுதியில் விளிம்பு பகுதி வந்து டாப் சர்ஃபேஸுக்கு இணையாக ரைட் ஆங்கிள் செங்குத்தாக வந்து முடிப்பு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த மார்க்கிங் டேபிள்ஸ் மேட் ஆஃப் கேஸ்ட் அயர்ன் ஆர் கிரானைட். மார்க்கிங் டேபிள் வந்து எதில் தயாரிச்சிருப்பாங்க, எதில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கேஸ்ட் அயர்ன் மெட்டீரியலில், அப்படி இல்லைன்னா கிரானைட்டில் செஞ்சுருப்பாங்க. இது வந்து அவைலபிள் இன் வேரியஸ் சைஸ். இது வந்து வெவ்வேறு அளவுகளில் வந்து கிடைக்குது. ஓகேவா, வெவ்வேறு அளவுகளில் கிடைக்குது. த டேபிள்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா செட்டிங் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஃபார் செக்கிங் சைஸ். என்னென்ன சைஸ்னால் பேரலிசம் அண்டு ஆங்கிள்ஸ். அதாவது அளவு கருவிகளை வந்து செட் பண்ணுறதுக்கும், அளவு கருவிகளை செட்டிங் செய்யவும், அளவுகளை சரிபார்க்கவும் ஓகேவா, அளவுகளை சரிபார்க்கவும். அடுத்தது பேரலிசம் அண்ட் ஆங்கிள்ஸ்னால் ஜாப்பினுடைய இணைத்தன்மை மற்றும் கோண அளவுகளை சரிபார்க்கறதுக்கும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். A marking table is very precious equipment and should be protected, damage and rest. அதாவது மார்க்கிங் டேபிள் வந்து வெரி ப்ரீசியஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்னா மிகவும் ஒரு துல்லியமான உபகரணம். ஓகேவா, மிகவும் துல்லியமான உபகரணம். அதனால் வந்து இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட், டேமேஜ் அண்டு ரெஸ்ட்டு துருப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதேமாரி இதில் வந்து எந்த ஒரு சர்ஃபேஸ் பகுதி, கார்னர்ஸு இதெல்லாம் வந்து நம்ம சேதமடையாமல் பார்த்துக்கணும். ஓகேவா. ஆஃப்டர் யூஸ் த மார்க்கிங் டேபிள் ஷுட் பி க்ளீன்டு வித் எ சாஃப்ட் க்ளோத். அதாவது நம்ம யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு மென்மையான துணியை வச்சு நம்ம அந்த மார்க்கிங் டேபிளை வந்து க்ளீன் பண்ணணும், சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது த சர்ஃபேஸ் ஆஃப் த மார்க்கிங் டேபிள் மேட் ஆஃப் கேஸ்ட் அயர்ன். அதாவது கேஸ்ட் அயர்னில் சர்ஃபேஸ் மார்க்கிங் டேபிளினுடைய சர்ஃபேஸு செஞ்சுருக்கிறதுனால இது வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு அதில் வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் ஆயிலை வந்து நம்ம அது மேலே வந்து தடவி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது வந்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பெஞ்ச் வைஸ்ன்ற டாபிக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. பெஞ்ச் வைஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எது கொண்டு யூஸ் பண்ணுறோம், அதனுடைய கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பெஞ்ச் வைஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஹோல்டிங் த ஒர்க் பீசஸ். தே ஆர் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். த வைஸ் யூஸ்டு ஃபார் பெஞ்ச் ஒர்க் இஸ் த பெஞ்ச் வைஸ் ஆர் கால்டு இன்ஜினியர்ஸ் வைஸ். அதாவது பனிப்பொருள்களை வந்து பிடிப்பதற்கு ஓகேவா, பனிப்பொருள்களை பிடிப்பதற்காக தான் வந்து இந்த பெஞ்ச் வைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, வைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் வந்து நம்ம செய்யலாம். ஓகேவா, டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் வந்து செய்யலாம். ஓகேவா. அதேமாரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லேயும் வந்து இது கிடைக்கிது. இதனுடைய முக்கியமான யூஸ் என்ன அப்படின்னா ஹோல்டிங் த ஒர்க் பீசஸ். ஓகேவா, ஹோல்டிங் த ஒர்க் பீசஸ். இந்த பெஞ்ச் வைஸை வந்து நம்ம இன்ஜினியர் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். பெஞ்ச் வைஸை வந்து நம்ம இன்ஜினியர்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது பெஞ்ச் வைஸ் இஸ் மேட் ஆஃப் கேஸ்ட் அயர்ன் ஆர் கேஸ்ட் ஸ்டீல் and it is used to hold work for filing, sawing, threading and other hand operations. அதாவது இந்த பெஞ்ச் வைஸ் வந்து எதில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன் அப்படி இல்லைன்னா கேஸ்ட் ஸ்டீலில் வந்து செஞ்சுருப்பாங்க. இது வந்து இதில் என்னென்ன ஒர்க்கு வந்து இந்த பெஞ்ச் வைஸில் வந்து பண்ணுறோம், ஹோல்டு பண்ணுறோன்னா பிடிச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைலிங். ஓகேவா. ஃபைலிங்னா தேய்த்தல், சாயிங் அப்படின்னா அறுத்தல், ஓகேவா, த்ரெட்டிங்னா மறையிடுதல் அண்டு அதர் ஹேண்ட் ஆப்ரேஷன்ஸ்.
அண்டு அதர் ஹேண்ட் ஆப்ரேஷன்ஸ். இது எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அந்த பெஞ்ச் வைஸினுடைய சைஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, த சைஸ் ஆஃப் த வைஸ் இஸ் ஸ்டேட்டட் பை வித் ஆஃப் த ஜாஸ். ஓகேவா, இது வந்து முக்கியம். 150 எக்ஸாம்பிளுக்கு வந்து 150 mm பேரலல் ஜா பெஞ்ச் வைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த பெஞ்ச் வைஸினுடைய சைஸு, பெஞ்ச் வைஸ்னால் இதான், அதில் உண்டான பார்ட்ஸு. இது மூவபிள் ஜா, இது ரெண்டும் ஹார்டு ஜா. அடுத்தது வித் ஆஃப் த ஜாஸ், இது ஃபிக்ஸ்டு ஜாஸ். பெஞ்ச் வைஸினுடைய சைஸை வந்து இந்த வித் ஆஃப் த ஜாஸ், இந்த தாடையின் அகலத்தை வச்சு தான் வந்து சொல்லுவாங்க. இந்த தாடையின் அகலத்தை வைத்து தான் வந்து பெஞ்ச் வைஸினுடைய சைஸை வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இதில் வந்து இந்த பகுதி வந்து ஹேண்டில், இது வந்து மூவபிள் ஜா. அதாவது இந்த மூவபிள் ஜா வந்து நம்ம வந்து எவ்வளோ நீளத்துக்கு வேணாலும் பனிப்பொருளுக்கு தக்கன நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா, அடுத்தது இது 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 வந்து ஹார்டு ஜா. ஓகே, இது வந்து ஹார்டு ஜா. அதில் வந்து நர்லிங் செஞ்சுருப்பாங்க. அதுதான் வந்து பனிப்பொருள் அந்த வந்து பிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அடுத்தது இது ஃபிக்ஸ்டு ஜா. இது வந்து ஃபிக்ஸ்டு ஜா. இதில் வந்து இந்த ஸ்பிண்டிலின் வந்து உள்பகுதியில் வந்து ஒரு த்ரெட்டு வெட்டப்பட்டு அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு வேண்டி இருக்கும். ஓகேவா, வைஸினுடைய பார்ட்ஸ் வந்து இதான்: ஃபிக்ஸ்டு ஜா, மூவபிள் ஜா, ஹார்டு ஜா, ஸ்பிண்டில், ஹேண்டில், பாக்ஸ் நட் அண்டு ஸ்ப்ரிங் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் வைஸ். ஓகேவா, இதுதான் வந்து பெஞ்ச் வைஸினுடைய பார்ட்ஸு. இந்த பெஞ்ச் வைஸினுடைய பார்ட்ஸில் வந்து இந்த பாக்ஸ் நட்டு, ஸ்ப்ரிங்கு, இந்த பாக்ஸ் நட்டும் ஸ்ப்ரிங்கும் வந்து இன்டர்னல் பார்ட்ஸ், அதாவது உள்பகுதி. இந்த பாக்ஸ் நட் வந்து எதில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் பிரான்ஸ். ஓகேவா, பாஸ்பரஸ் பிரான்ஸ் அப்படின்ற மெட்டீரியல் வந்து இந்த பாக்ஸ் நட்டுன்ற இதை வந்து செஞ்சுருப்பாங்க. பாக்ஸ் நட் மேட் மெட்டீரியல் அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பாஸ்பரஸ் பிரான்ஸ். ஓகேவா, பாஸ்பரஸ் பிரான்ஸ் அப்படின்றதுல தான் வந்து இதை செஞ்சுருப்பாங்க. ஓகேவா, இந்த வைஸ் கிளாம்ப்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். வைஸ் கிளாம்ப்ஸ்னாலும் சாஃப்ட் ஜாஸ்னாலும் ஒன்று தான். டு ஹோல்டு ஃபினிஷ்டு ஒர்க் யூஸ் சாஃப்ட் ஜாஸ் மேட் ஆஃப் அலுமினியம் ஓவர் த ரெகுலர் ஜாஸ். திஸ் வில் ப்ரொடெக்ட் த ஒர்க் சர்ஃபேஸ் ஃப்ரம் டேமேஜ். அதாவது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபினிஷ் செய்யப்பட்ட பனிப்பொருட்களை பயன்படுத்தும் போது அலுமினியத்தினால் ஆன இந்த சாஃப்ட் ஜாஸை வந்து பயன்படுத்தணும். ஏன்னா ஹார்டு ஜாஸில் வந்து நர்லிங் செய்யப்பட்டிருக்கிறதுனால அந்த ஹார்டு ஜாஸில் இருக்கிறத அப்படியே பொருளில் அதனுடைய அடையாளம் வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த சாஃப்ட் ஜாஸை வந்து அது மேலே வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் செய்யப்பட்ட பனிப்பொருளை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஃபினிஷ் வைஸ் கிளாம்ப்ஸ் ஆர் சாஃப்ட் ஜாஸ் மேட் மெட்டீரியல் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா அலுமினியம். ஓகேவா, இதனுடைய யூஸ் என்னன்னா ப்ரொடெக்ட் த ஒர்க் சர்ஃபேஸ் ஃப்ரம் டேமேஜ். அதாவது ஃபினிஷ்டு ஜாப்பை வந்து சேதமடையாமல் தவிர்க்கிறதுக்காக இது வந்து பயன்படுத்துகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, டூ நாட் ஓவர் டைட்டன் த வைஸ் த ஸ்பிண்டில் மே பி டேமேஜ். அதாவது நம்ம தேவைக்கு அதிகமாக அழுத்தம் கொடுத்து நம்ம ஸ்பிண்டிலை டைட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பிண்டில் வந்து டேமேஜ் ஆகிடும். ஓகேவா, ஸ்பிண்டில் வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் என்னன்னா, ஆல்வேஸ் கீப் ஆல் த்ரெட்டட் அண்ட் மூவிங் பார்ட்ஸ் க்ளீன் பை வைப்பிங் த வைஸ் வித் க்ளோத் ஆஃப்டர் ஈச் யூசஸ். அதாவது டைம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மறையிடப்பட்ட பார்ட்ஸு, நகரும் பார்ட்ஸு, இது எல்லாத்தையும் வந்து ஒரு துணி வச்சு சுத்தம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மேக் ஷூர் டு ஆயில் அண்ட் லூப்ரிகேட் த ஜாயின்ஸ் அண்ட் ஸ்லைடிங் பார்ட்ஸ்னால் நகரும் மற்றும் இணைப்புகள் உள்ள பாகத்தில் ஆயிலும் லூப்ரிகண்ட்டும் இருக்குதா அப்படின்றத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது டு ஆயில் த ஸ்லைடிங் செக்ஷன், ஓப்பன் த ஜாஸ் கம்ப்ளீட்லி அண்ட் அப்ளை எ லேயர் ஆஃப் கிரீஸ் டு த ஸ்க்ரீன். அதாவது ஸ்லைடிங் பாகம், நகரும் பாகத்தில் ஆயிலோ ஃபுல்லாக ஜாஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து திறந்து அதில் வந்து ஒரு தின் லேயரில் வந்து கிரீஸும் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ரிமூவ் த ரஸ்ட் இஃப் அப்பியர்ஸ் அண்ட் த வைஸ் யூஸிங் ரஸ்ட் ரிமூவர் கெமிக்கல். அதாவது வைஸில் ஏதாவது துரு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த துருவை வந்து கெமிக்கலை பயன்படுத்தி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது when the vice is not in use
bring the jaws lightly gap together and place the handle in vertical position. அதாவது நம்ம வயசை வந்து பயன்படுத்தாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த இரண்டு ஜாவை வந்து நம்ம டைட் பண்ணும்போது இரண்டு ஜாவும் இணையிற இடத்துல வந்து ஒரு கேப் வரும், ஒரு லைட்லி கேப் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறதுனா அந்த வந்து நம்ம அதை ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அந்த ஹேண்டில் வந்து வெர்டிக்கல் பொசிஷன்னாக செங்குத்தான நிலையில் வச்சு அதை வந்து அந்த கேப்பை வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது அவாய்டு ஸ்ட்ரைக்கிங் த ஹேண்டில் ஆஃப் த வைஸ் பை எ ஹேமர் ஃபார் டைட்டனிங் ஃபுல்லி, அதர்வைஸ் த ஹேண்டில் வில் பிகம் பெண்ட் ஆர் டேமேஜ்டு. அதாவது நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டிலில் ஹேமரை வச்சு நம்ம அடித்து ஃபுல்லாக டைட் பண்ணோம் அப்படின்னா அந்த வைஸினுடைய ஸ்பிண்டிலும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும், ஹேண்டிலும் வளைஞ்சு போயிடும். அதனால் ஹேமரை யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணக்கூடாது, ஓரளவு நார்மலான டைட்டில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்ஸா ஃப்ரேம்ஸ் அண்டு பிளேட்ஸ். ஆக்ஸா ஃப்ரேம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். ஆக்ஸா ஃப்ரேம் இஸ் யூஸ்டு அலாங் வித் எ பிளேட் டு கட் மெட்டல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் அண்ட் இஸ் ஸ்பெசிஃபைடு பை த டைப் அண்டு மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த பிளேட் தட் கேன் பி ஃபிக்ஸ்டு. அதாவது வெவ்வேறு வடிவ உலோகங்களை அறுப்பதற்காக, ஓகேவா, வெவ்வேறு வடிவ உலோகங்களை அறுப்பதற்காக வந்து இந்த ஆக்ஸா ஃப்ரேம் வித் பிளேடை யூஸ் பண்ணுறாங்க, ஆக்ஸா ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த ஆக்ஸா ஃப்ரேமை வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லென்த் ஆஃப் பிளேடு கேன் பி ஃபிக்ஸ்டு. அது என்ன டைப்பு, ஓகேவா? ஆக்ஸா ஃப்ரேம் என்ன டைப்பு, அதில் வந்து அதிகபட்ச நீளம் எவ்வளவு கொண்ட பிளேடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும், இதை பொறுத்து தான் வந்து ஆக்ஸா ஃப்ரேமை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. இப்போ அதாவது எந்த டைப் ஆஃப் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதனுடைய டைப்பு ஃப்ரேமில் அட்ஜஸ்டபிள் ஆக்ஸா ஃப்ரேமு, அதில் டியூபுலர் டைப்பு, ஓகேவா, அதில் டியூபுலர் டைப்புன்னு கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த பிளேடுனா 250லேருந்து 300 mm லென்த் உள்ள பிளேடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எம்எம்மில், இன்ச்சஸில் சொன்னால் 8 இன்ச்சிலேருந்து 12 inches உள்ள பிளேடை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து இன்ச்சஸ் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது ஒரு இன்ச் ஈக்குவல் டு 2.54 சென்டிமீட்டர், அப்படி இல்லை அப்படின்னா 25.4 மில்லிமீட்டர். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஆக்ஸா ஃப்ரேம். ஆக்ஸா ஃப்ரேமுடைய டைப்ஸு, ஒன்று சாலிட் ஃப்ரேமு, இன்னொன்று அட்ஜஸ்டபிள் ஃப்ரேமு. இந்த அட்ஜஸ்டபிள் ஃப்ரேமில் ஃப்ளாட் டைப் ஒன்று, டியூபுலர் டைப் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். அதில் என்னென்னு பார்த்துருவோம். சாலிட் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஒன்லி எ பிளேட் ஆஃப் பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் லென்த் கேன் பி ஃபிட்டட் டு திஸ் ஃப்ரேம். அதாவது இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் லென்த்னா ஒரு குறிப்பிட்ட நீளம் உள்ள பிளேடை மட்டும்தான் வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று 300 mm, அப்படி இல்லைன்னா 250 mm. இதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நீளமுடைய லென்த்து கொண்ட பிளேடை மட்டும்தான் இதில் நம்ம ஃபிட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் சாலிட் ஃப்ரேமில். அட்ஜஸ்டபிள் ஃப்ரேமில் ஃப்ளாட் டைப்பில் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட் லென்த்தஸ் ஆஃப் பிளேட் கேன் பி ஃபிட்டட் டு திஸ் ஃப்ரேம். அப்படின்னா இதில் வந்து பல்வேறு மாறுபட்ட நீளங்கள் கொண்ட, ஓகேவா, பல்வேறு மாறுபட்ட நீளங்கள் கொண்ட பிளேடை வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். 250 mm இருக்கலாம், 300 mm இருக்கலாம். ஓகேவா? இதில் வந்து பல்வேறு மாறுபட்ட நீளங்கள் கொண்ட பிளேடை வந்து நம்ம ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்தது அட்ஜஸ்டபிள் ஃப்ரேம்லேயே இன்னொரு டைப்பு டியூபுலர் டைப்புன்னு ஒன்று இருக்குது. இந்த டியூபுலர் டைப்பு தான் வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் யூஸ்டு டைப். ஓகேவா? இந்த டியூபுலர் டைப் தான் வந்து நம்ம பொதுவாக அதிகமாக யூஸ் பண்ணுறது, பொதுவான பயன்பாட்டில் உள்ளது ஃப்ரேமு. இட் கிவ்ஸ் பெட்டர் கிரிப் அண்டு கண்ட்ரோல் ஒயில் சாயிங். அதாவது நம்ம இந்த ஃப்ரேமில் பிளேடு போட்டுட்டு நம்ம அறுக்கும்போது பெட்டர் கிரிப், ஒரு நல்ல பிடிமானமும், ஓகேவா, நல்ல பிடிமானமும், கண்ட்ரோல் ஒயில் சாயிங், அறுக்கும்போது நல்ல பிடிமானமும் கட்டுப்பாடும் இந்த ஃப்ரேமில் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இதுதான் வந்து சாலிட் ஃப்ரேம். ஓகேவா? இது வந்து சாலிட் ஃப்ரேமு. அடுத்தது இது வந்து அட்ஜஸ்டபிள் ஃப்ரேமு. இது அட்ஜஸ்டபிள் ஃப்ரேமில் ஃப்ளாட் டைப்பாக டியூபுலர் டைப்பான்னு கேட்டிங்கன்னா இது வந்து டியூபுலர் டைப். ஓகேவா? இது வந்து டியூபுலர் டைப்.
இதில் வந்து என்னென்ன பார்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். பார்ட்ஸ் ஆஃப் ஆக்ஸா ஃப்ரேம், இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். இந்த பார்ட்ஸ் வந்து ஹேண்டில், ஓகேவா. இந்த பார்ட்ஸ் வந்து ஹேண்டில், இதுதான் வந்து ஹேண்டில், ஓகேவா. அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரேமு, ஓகேவா. இது வந்து ஃப்ரேமு. மூணாவது இது வந்து லென்த்து அட்ஜஸ்ட்மெண்ட், ஓகேவா. ஏதாவது ஃப்ரேம் லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, லென்த்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஓகேவா. அடுத்தது 3 முடிஞ்சிடுச்சு. இது வந்து நாலாவது. இந்த நாலாவது வந்து இது வந்து ரிட்டைனிங் பின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. பிளேடு போடுறதுக்கு கொண்டு யூஸ் பண்ணுறது ரிட்டைனிங் பின்னு. நாலாவது வந்து ரிட்டைனிங் பின்னு. அஞ்சாவது வந்து இது அஞ்சாவது வந்து ஃபிக்ஸ்டு பிளேடு ஹோல்டர், ஓகேவா. ஃபிக்ஸ்டு பிளேடு ஹோல்டரு, இது வந்து ஃபிக்ஸ்டு பிளேடு ஹோல்டர். அடுத்தது ஆறாவதாக இருக்கிறது வந்து அட்ஜஸ்டபிள் பிளேடு ஹோல்டர். இது வந்து ஃபிக்ஸ்டு பிளேடு ஹோல்டர், இது வந்து அட்ஜஸ்டபிள் பிளேடு ஹோல்டர், ஓகேவா. இது வந்து அட்ஜஸ்டபிள் பிளேடு ஹோல்டர். இந்த ஏழாவதாக இருக்கிறது வந்து விங் நெட்டு, ஓகேவா. நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஆக்ஸா ஃப்ரேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஆக்ஸா ஃப்ரேமு. அதில் வந்து டியூப்லர் டைப்பை தான் வந்து நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. இந்த டியூப்லர் டைப்பில் எது என்னென்ன பார்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டோம், ஓகேவா. அடுத்தது வந்து ஆக்ஸா பிளேடு மேட் ஆஃப் எய்தர் லோ அலாய் ஸ்டீல் ஆர் ஹை ஸ்பீடு ஸ்டீல் அண்ட் இஸ் அவைலபிள் இன் ஸ்டாண்டர்ட் லென்த்தஸ் ஆஃப் 250 mm அண்டு 300 mm. அதாவது ஆக்ஸா பிளேடு வந்து எதில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோ அலாய் ஸ்டீல் மெட்டீரியலு, அப்படி இல்லைன்னா ஹை ஸ்பீடு மெட்டீரியல், ஓகேவா. HSS ஹை ஸ்பீடு மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க. இதனுடைய ஸ்டாண்டர்டு லென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று 250 mm இல்லைன்னா 300 mm. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் லென்த் ஆஃப் பிளேடு, ஓகேவா. 250 mm இல்லைன்னா 300 mm இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா. ஆக்ஸா பிளேடை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டோம். அது வந்து லோ அலாய் ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க, ஓகேவா. அது லோ அலாய் ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க, அப்படி இல்லைனா ஹை ஸ்பீட் ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க. அதனுடைய ஸ்டாண்டர்ட் லென்த் வந்து 250 mmலேருந்து 300 mmக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து ஆக்ஸா பிளேடினுடைய பார்ட்ஸ் ஆஃப் ஆக்ஸா பிளேடு, ஓகேவா. ஆக்ஸா பிளேடினுடைய பார்ட்ஸு, இது வந்து பேக் எட்ஜி, சைடு, சென்டர் லைனு, பின் ஹோலு இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஆக்ஸா பிளேடினுடைய லென்த்து, அதாவது 250 mm 300 mm அப்படின்றது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 பின் ஹோலுக்கு இடைப்பட்ட தூரம் தான் வந்து அதனுடைய ஆக்ஸா பிளேடினுடைய லென்த்து, ஓகேவா. இது பின் ஹோலு, இது ஒரு பின் ஹோலு. இந்த 2 பின் ஹோலுக்கும் உண்டான சென்டர் தான் வந்து ஆக்ஸா பிளேடினுடைய லென்த் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஆக்ஸா பிளேடு. ஆக்ஸா பிளேடில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஒன்று வந்து ஆல் ஹார்னட் பிளேடு, இன்னொன்று வந்து ஃப்ளெக்சிபிள் பிளேடு அப்படின்ற 2 டைப் வந்து ஆக்ஸா பிளேடில் வந்து இருக்குது. அதாவது ஆல் ஹார்னட் பிளேட்ஸு, ஃப்ளெக்சிபிள் பிளேட்ஸுன்னு. இப்போ ஆல் ஹார்னட் பிளேடு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். த ஃபுல் லென்த் ஆஃப் பிளேடு பிட்வீன் த பின்ஸ் இஸ் ஹார்னட் அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஹார்டர் மெட்டல்ஸ் சச் அஸ் டூல் ஸ்டீல், டை ஸ்டீல், ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஹார்னட் பிளேட்ஸ்னால் அந்த 2 பின்ஹோல் இருக்குல்ல, அந்த 2 பின்ஹோலுக்கும் உள்ள முழு நீளத்துக்கும், ஓகேவா. 2 பின்ஹோலுக்கு இடையே உள்ள முழு நீளத்துக்கும் இது வந்து கடினப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கடினமான மெட்டலை வந்து கட் பண்ண யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன கடினமான மெட்டல் அப்படின்னா டூல் ஸ்டீலு, டை ஸ்டீலு, ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃப்ளெக்சிபிள் பிளேடு. ஒன்லி த டீத் ஆர் ஹார்னட் பிகாஸ் ஆஃப் எய்தர் flexibility. These blades are useful for cutting along curved lines. Flexible blades should be thinner than all hard blades. அதாவது இதில் வந்து பற்கள் மட்டும்தான் கடினப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதாவது வளையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால. கர்வ்டு லைன்ஸ்னால் இப்படி வளைஞ்சு போகிறது, ஓகேவா. அந்த கர்வ்டு லைன்ஸை வந்து நம்ம
இதில் ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கக்கூடியது வந்து பிச் ஆஃப் பிளேடு. ஓகேவா, பிச் ஆஃப் பிளேடு அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அட்ஜசன்ட் டீத் இஸ் நவுன் அஸ் த பிச். அதாவது இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து பிச் ஆஃப் த பிளேடு. இரண்டு வெட்டும் பற்களுக்கு, ஓகேவா, இரண்டு வெட்டும் பற்களுக்கு இடையே உள்ள தூரம், இரண்டு வெட்டும் பற்களுக்கு இடையே உள்ள தூரம் தான் வந்து பிச் ஆஃப் த பிளேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ஸு, மீடியம், ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. 1.8 mm இருந்ததுன்னா அது வந்து கோர்ஸு. ஓகேவா, கோர்ஸ் டைப்பு. 1.0லேருந்து 1.4 mm பிச்சு இருந்ததுன்னா அது வந்து மீடியம் டைப் பிளேடு. 0.8 mm இருந்ததுன்னா அது வந்து ஃபைன் டைப் பிளேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஸ்பெசிஃபிகேஷன், ஆக்ஸா பிளேட்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைடு பை த லென்த்து, பிச்சு and type of material the width and thickness of blade is standardized. அதாவது அகலம், வித்துனா பிளேடினுடைய அகலமும் அதனுடைய திக்னஸும் வந்து அது நார்மலாக நிர்ணயிக்கப்பட்டது தான், ஸ்டாண்டர்டைஸ், அது பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து நம்ம பிளேடு வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னா 300 mm அப்படின்றது வந்து ஆக்ஸா பிளேடினுடைய நீளம். ஓகேவா, 1.8 mm பிச்சு அப்படின்றது வந்து ஆக்ஸா பிளேடினுடைய பிச்சு. அதாவது கோர்ஸ் டைப்பா, மீடியம் டைப்பா, ஃபைன் டைப்பா அப்படின்றது. இது வந்து 1.8 mmன்றது வந்து கோர்ஸ் டைப்பு பிளேடு. LA அப்படின்றது வந்து மெட்டீரியல், எந்த மெட்டீரியலில் செஞ்சுக்கிறாங்க, லோ அலாய் ஸ்டீலில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தது ஆல் ஹார்டன்ட் பிளேடு, எந்த டைப் ஆஃப் பிளேடு, ஃப்ளெக்சிபிள் பிளேடா, ஆல் ஹார்டன் பிளேடா, இது வந்து ஆல் ஹார்டன் பிளேடு அப்படின்றது வந்து அர்த்தம். ஓகேவா, செட்டிங் ஆஃப் ஆக்ஸா டீத் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது. டு ப்ரிவென்ட் த ஆக்ஸா பிளேட் பைண்டிங் வென் பெனட்ரேட்டிங் இன்டு த மெட்டீரியல் and to allow free movement of the blade, the cutty is to be broader than the thickness of the oxa blade. This is achieved by the setting of saw teeth. There are two types of oxa teeth settings. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஜாப்பில் வந்து கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த பிளேடு வந்து சிக்கி கொள்றதை தவிர்ப்பதற்காகவும், ஓகேவா, அந்த ஃப்ரீ மூமெண்ட், அதாவது தடையின்றி செயலாற்றுவதற்கும், வாளின் கனத்தை விட அந்த பிளேடின் திக்னஸின் விட அந்த கட்டிங்குடைய வித்து வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை செட் பண்ணுறது தான் வந்து செட்டிங் ஆஃப் ஆக்ஸா டீத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செட்டிங் ஆஃப் ஆக்ஸா டீத்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேடு வந்து ஜாப்பில் கட் பண்ணும்போது சிக்கி கொள்றதை தவிர்ப்பதற்காகவும், ஓகேவா, தடையின்றி செயலாற்றுவதற்கும், அலோ ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் த பிளேட், தடையின்றி செயலாற்றுவதற்கும், ஓகேவா, பிளேடின் திக்னஸின் விட அந்த கட்டிங் எட்ஜஸினுடைய வித்து வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்ஸா டீத் வந்து ஸ்டாகர்டு செட் அப்படின்னா ஆல்டர்னேட் டீத் ஆர் குரூப்ஸ் ஆஃப் டீத் ஆர் ஸ்டாகர்டு. அதாவது இதில் வந்து இதனுடைய டீத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இருக்கும். ஓகேவா, ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இருக்கும், ஒன்று ஒரு டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இருக்கும், அதாவது ஒன்று ஒரு டைரெக்ஷனில் இருக்கும். எதுக்காக அப்படின்னா ப்ரொவைட்ஸ் ஃபார் குட் சிப் கிளியரன்ஸ் ஃப்ரீ கட்டிங். அதாவது வெட்டுவது வந்து இதில் வந்து எளிமையாக வெட்டலாம். ஓகேவா, இதில் வெட்டும்போது ஏற்படக்கூடிய அந்த சிப்ஸ் வெளியேறதுக்கும் வந்து நல்ல இடைவெளியை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் த டீத் ஆஃப் த பிளேட் ஆர் அரேஞ்ச்டு இன் ஏ வேவ் ஃபார்ம். த டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். அதாவது இதனுடைய டீத் வரிசை வந்து இப்படி வேவாக இருக்கும், அலை ஷேப்பில் இருக்கும். பிச்சி இதனுடைய டைப் ஆஃப் செட்டு, அதாவது பிச்சினா 2 வெட்டு பற்களுக்கு இடையில் உள்ள தூரம் தான் பிச்சி. அது வந்து எதுக்குள்ளே இருந்தால் அது வந்து இன்ன டைப் ஆஃப் செட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, 0.8 mm இருந்தால் அது வந்து வேவ் செட்டு. ஓகேவா, கரெக்டாக 1.0 mm இருந்தால் அது வந்து வேவ் செட்டு, இல்லை அப்படின்னா ஸ்டாகர்டு செட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது 1.0 mm மேலே போயிடுச்சுன்னா,
ஓவர் 1.0 mm மேலே அப்படின்னா அது வந்து ஸ்டாகர்டு செட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஃபார் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் த பிளேடு வித் த ரைட் பிச் ஷுட் பி செலக்டட் த ஃபிட்டட் கரெக்ட்லி. அதாவது நல்ல கரெக்டான ஜாப்பில் வந்து கரெக்டாக வெட்டுறதுக்கு வந்து நல்ல கரெக்டான பிச்சுடைய பிளேடை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்த செலெக்ஷன் ஆஃப் பிளேடை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, the selection of the blade depends on the shape and hardness of the material to be cut. அதாவது வெட்டப்பட வேண்டிய பொருளுடைய ஹார்டன்ஸ். ஓகேவா. வெட்டப்பட வேண்டிய பொருளின் வந்து கடினம், அதனுடைய வடிவம், இதை பொறுத்து தான் வந்து நம்ம பிளேடை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஃபார் சாஃப்ட் மெட்டீரியல் சச்சஸ், அதாவது சாஃப்ட் மெட்டீரியல்ஸுக்கு வந்து எந்த பிச்சுடைய பிளேடை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். எது சாஃப்ட் மெட்டீரியல் அப்படின்னா பிராஸு, சாஃப்ட் ஸ்டீலு, கேஸ்ட் அயானு, ஹெவி ஆங்கிள்ஸு, இதெல்லாம் வந்து சாஃப்ட் மெட்டீரியல் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 1.8 mm பிச்சுடைய பிளேடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. 1.8 mm பிச்சுடைய பிளேடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபார் டூல் ஸ்டீல், ஹை கார்பன், ஹை ஸ்பீடு ஸ்டீல், இதெல்லாம் வந்து ஹார்ட்னஸ் மெட்டீரியல் மாரி. ஓகேவா. இதெல்லாம் வந்து ஹார்ட்னஸ் மெட்டீரியலு. இதுக்கு வந்து 1.4 mm பிச்சுடைய பிளேடை வந்து நம்ம யூஸ் பண்ணணுன்றாங்க. அடுத்தது ஆங்கிள் அயான், பிராஸ் டியூபிங், காப்பர், அயான் பைப்பு, இதுக்கு வந்து 1 mm பிச்சுடைய பிளேடை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. 1 mm பிச்சுடைய பிளேடை வந்து நம்ம யூஸ் பண்ணணுன்றாங்க. அதர் தின் டியூபிங், ஷீட் மெட்டல், ஓகேவா, யூஸ் 0.8 mm பிச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தின் டியூபிங்னா மெல்லிய குழாய் மற்றும் ஷீட் மெட்டல் பணிகளுக்கு வந்து 0.8 mm பிச்சுடைய பிளேடை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கிங் ஆஃப் டேபிள் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா. மார்க்கிங் ஆஃப் டேபிள்ன்றதை பார்த்தோம். அடுத்தது வைஸ். ஓகேவா. அடுத்தது ஆக்ஸா ஃப்ரேமு அண்டு பிளேட்ஸ் அப்படின்ற இந்த 3 டாப்பிக்கை பற்றியும் பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.